போனை சிவாவின் கையில் கொடுக்க சிவா ஒரு நம்பருக்கு டயல் செய்து பேசினார். பிறகு கூலாக அந்த போனை டேபிள் மீது வைத்தார். அதே நேரம் அவந்திகா ஒரு சிறிய பேக்கோடு போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார். அங்கிருந்த ஒரு போலீசிடம், சார் சிவாவை விட்டுருங்க சார் ப்ளீஸ் என்று கெஞ்சினார். யார் மாணி, யாரு சிவா என்று கேட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு வந்தாங்க என்றார். அவருக்கு சட்டன ஸ்ட்ரைக்காக, ஓ அந்த தெஃப்ட் கேஸா, அவன் இப்போ இன்ட்ராகேஷன் ரூம்ல இருக்கான், விசாரணை நடந்துகிட்டு இருக்கு என்றார். அப்போது அவந்திகா தன் கையில் இருந்த பேக்கை அவரிடம் நீட்டினார். வாட் இஸ் திஸ் என்று சந்தேகமாக கேட்டு அவர் பேக்கை திறக்க அதற்குள் கொஞ்சம் பணம் இருந்ததை பார்த்தார். இதை வச்சுட்டு எப்படியாவது சிவாவை விட்டுருங்க சார் என்றார். சரி சரி நீ போய் உட்காருமா, இப்போதைக்கு இந்த பேக் உங்ககிட்டே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு பேக்கை அவளிடமே திரும்பி கொடுத்தார். அவந்திகா அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தார். அப்போது திடீரென அந்த இடத்தின் சிச்சுவேஷன் பரபரப்பாக மாறியது. சைரன் வைத்த போலீஸ் காரில் இருந்து இறங்கிய டிஐஜி ஸ்டேஷனிற்குள் வேகமாக சென்றார். சட்டென எல்லா போலீஸ்காரர்களும் எழுந்து நின்று சல்யூட் அடித்தார்கள். திடீரென டிஐஜி அங்கே வருவார் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதனால் எல்லோரும் பதறிவிட்டார்கள். டிஐஜியோடு 2 லாயர்களும் இன்ட்ராகேஷன் ரூமை நோக்கி வேகமாக சென்றார்கள். இதையெல்லாம் பார்த்த அவந்திகாவின் பயம் அதிகமாகியது. இன்ட்ராகேஷன் ரூம் கதவு ஓபன் ஆனது. சிவாவின் முகத்தை பார்த்தவுடன் டிஐஜி ஷாக் ஆகிவிட்டார். அவர் இன்ஸ்பெக்டர் ரவியை பார்த்து, நீ யாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கன்னு தெரியுமா என்று சத்தமாக கேட்டார். அதை கேட்ட ரவி அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஏனென்றால் டிஐஜியே நேரில் வந்து ஒரு மனிதனுக்காக சப்போர்ட் செய்வது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதற்கு முன் இப்படி நடந்ததே இல்லை. அவர் பதட்டத்தோடு எழுந்து நின்று டிஐஜிக்கு சல்யூட் அடித்தார். அதை தொடர்ந்து 2 கான்ஸ்டேபிள்களும் அவருக்கு சல்யூட் அடித்தார்கள். இவர் மேல என்ன சார்ஜ் போட்டிருக்கீங்க என்று கேட்க, சார் அது வந்து ரவியின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா மிஸ்டர் ரவி? He is the CEO of Dharma Groups. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யார் என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா என்று சொல்லிவிட்டு சிவாவை பார்த்து, சார் நீங்க இங்க இருக்க வேணாம், வெளியில கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க சார், நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்ல சிவா இன்ட்ராகேஷன் ரூமை விட்டு வெளியேறினார். அங்கே உள்ளே என்டர் ஆன லாயர்கள் ரவியிடம் சில பேப்பர்களை கொடுத்தார்கள். டிஐஜி ரவியிடம், எஃப்ஐஆர் போட்டீங்களா என்று கேட்க, அது வந்து என்று இழுத்தார். நினைச்சேன் இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாதீங்க, அப்புறம் உங்களோட சேர்ந்து நானும் வேலை விட்டு போக வேண்டியதுதான் என்று ரவியை மிரட்டினார். சிவா இன்டராகேஷன் ரூமை விட்டு வெளியே வரும்போது அங்கே அவந்திகாவை பார்த்து ஷாக் ஆகிவிட்டான். அவந்திகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவதை அவன் விரும்பவில்லை. அவன் அவந்திகாவுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். அவனை பார்த்தவுடன் அவந்திகா, ஆர் யூ ஓகே, உனக்கு ஒன்னும் ஆகல என்று அக்கறையோடு கேட்டாள். எனக்கு ஒன்னும் இல்லை, ஐம் ஓகே, நீ ஏன் இங்க வந்த என்று கேட்க, அன்னைக்கு நான் விக்கி கிட்ட மாட்டிக்கிட்டப்போ நீ தானே என்ன காப்பாத்தின, இன்னைக்கு ஏன் டர்ன், பட் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வந்தேன் என்றார். நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டனா அப்புறம் டெய்லி செலவுக்கு நீ என்ன பண்ணுவ என்று கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது உன்னை இங்க இருந்து கூட்டு போகணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், நீ என் உயிரை காப்பாத்திருக்க, சோ எப்படியாவது உன்னை இங்க இருந்து கூட்டு போகணும்னு மட்டும்தான் தோணிச்சே தவிர எனக்கு வேற எதுவும் தோணல என்றார். அவந்திகாவின் வார்த்தைகள் அவன் இதயத்தை தொட்டது. அவன் அப்போதே தன்னை பற்றிய எல்லா உண்மைகளையும் அவளிடம் சொல்லிவிடலாம் என்று எண்ணினான். 3 வருடங்களாக அவனும் நந்தினியும் திருமண பந்தத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நந்தினி அவனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. ஆனால் அவந்திகா ஒரு நாள் அவனிடம் பழகியதற்கே அவனுக்காக ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தார். அவள் முகத்தில் இருக்கும் அப்பாவித்தனம், பயம், கேரிங் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிவாவை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது. உடனே அவளை ஹக் பண்ண வேண்டும் என்று எண்ணினார். அந்த நொடியே அவளை தூக்கி கொண்டு இந்த உலகத்தை விட்டு வேறு எங்காவது சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். அவன் ஏதோ சொல்ல வாயை திறக்க போகும் நேரத்தில் சரியாக டிஐஜியும் ரவி மற்றும் கான்ஸ்டேபிள் இருவரும் வெளியே வந்தார்கள். ரவியின் முகத்தில் இப்போது பீதி தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு முன் அவர் முகத்தில் இருந்த திமிர் இப்போது அடியோடு மாறி இருந்தது. ரவி சிவாவிடம் மன்னிப்பு கேட்க நினைப்பதற்கு முன் சிவா அவரிடம், இமீடியட்டா ஒரு கேப் புக் பண்ணி அவங்களை கூட்டுவாங்க என்று சொல்ல ரவி உடனே அதற்கு ஏற்பாடு செய்தார். பின் ரவி கான்ஸ்டேபிள்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல கான்ஸ்டேபிள்ஸ் அவந்திகாவை மரியாதையோடு வெளியே அழைத்து சென்று காரில் உட்கார வைத்தார்கள். அவந்திகா வெளியில் சென்ற மறுகணமே மேனேஜரும் சேல்ஸ்மேனும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் வேகமாக நுழைந்தார்கள். சிவாவிடம் ஓடி வந்து, ஐம் சாரி சார், நீங்க தர்மா குரூப்ஸோட சிஇஓவா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார்.
என்று சேல்ஸ்வுமன் சொல்ல மேனேஜரும் கைகளை கூப்பியபடி, எஸ் சார், ஒருவேளை எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்படி நடந்திருக்காது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சார் என்றார். சேல்ஸ்வுமன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். சிவா அங்கிருந்து வெளியேறும் போதே இதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று எச்சரித்து விட்டுதான் வந்திருந்தார். அதை நினைத்து இருவரும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கெஞ்சுவதை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை கிரிமினலாக தெரிந்த சிவா தர்மா குரூப்ஸின் CEO என்று தெரிந்த பிறகு எல்லோரும் அசையாமல் அப்படியே நின்றார்கள். யாரையும் அவங்க தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த தடவை உங்களை மன்னிக்கிறேன், பட் இனிமே இப்படி நடக்கவே கூடாது. காட் இட் என்று சொல்ல மேனேஜரும் சேல்ஸ்வுமனும் கோரஸாக, நிச்சயமா இனி இந்த தப்பை பண்ண மாட்டோம் சார் என்றார்கள். எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் என்று சொல்லிக்கொண்டே மேனேஜர் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கீயை எடுத்து சிவாவிடம் கொடுத்தார். வாட்ஸ் திஸ் என்று கேட்க, இது ஒரு சின்ன கிஃப்ட், போட் கிளப்ல உங்க புது வீட்டோட சாவி, இனி இது உங்களோடது சார் என்றார். ஆல்ரைட், இத நீங்களே வச்சுக்கோங்க, என்னால யாருக்கும் எந்த லாஸும் வேணாம், அது எனக்கு பிடிக்காது என்று சொல்ல, நோ சார், இதனால எங்களுக்கு எந்த லாஸும் இல்ல, ப்ளீஸ் சார் என்றார். மேனேஜர் வற்புறுத்தி கேட்டதால் சிவா அதை வாங்கி கொண்டான். பிறகு DIGயிடம், நான் இப்போ போலாமா என்று கேட்க, ஓ ஷுவர் என்றார். உடனே சிவா அங்கிருந்து வெளியேறினார். அவந்திகா வெளியில் காருக்குள் காத்திருந்தார். அங்கிருப்பவர்கள் எல்லோரும் சிவாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பதை பார்த்து நிச்சயமாக சிவாவுக்கு பின்னால் ஏதோ ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது என்று அவளுக்கு தோன்றியது. சிவா காரில் ஏறிக்கொள்ள அவந்திகா உடனே அவனிடம், நீ யாரு, எல்லாரும் ஏன் உன்னை இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்க என்று கேட்டாள். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அவந்திகா, நான் ஒரு காமன் மேன். எனக்கு எமர்ஜென்சி டைம்ல ஹெல்ப் பண்றதுக்கு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். அதனால தான் எனக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடைக்குது. அதர்வைஸ் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை என்று சமாளித்தாள். அவந்திகாவும் சிவாவின் வார்த்தைகளை அப்படியே நம்பிவிட்டாள். சிவா ஏன் அவந்திகாவிடமிருந்து உண்மையை மறைத்தார்? சிவாவின் கார் அவந்திகாவின் ஹாஸ்டலுக்கு போகும் ரூட்டில் போகாமல் வேறு ரூட்டில் போவதை பார்த்த அவந்திகா, நாம இப்ப எங்க போறோம் என்று டென்ஷனோடு கேட்டார். சிவா கூலாக சிரித்துவிட்டு, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒருத்தர் பார்க்க போறோம், நம்மள ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம ப்ரொடெக்ட் பண்றதும் அவர்தான் என்றான். அவள் ஒன்றும் புரியாமல் இன்னோசென்ட்டாக சிவாவை பார்த்தார். அவள் மனதில் பல கேள்விகள் எழுந்தது. ஆனால் எதை கேட்டாலும் சிவாவிடமிருந்து நேரடியாக பதில் வரப்போவதில்லை என்று அவளுக்கு புரிந்தது. சிறிது நேரத்தில் அந்த கார் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு எதிரில் வந்து நின்றது. காரில் இருந்தபடியே கோவிலை பார்த்த அவந்திகா, ஓ, நம்மள படைச்ச கடவுளுங்கிறத தான் சுத்தி வளைச்சு சொன்னானா என்று நினைத்து கொண்டே காரை விட்டு கீழே இறங்கினாள். அந்த கோவிலை பார்த்ததும் அவளுக்கு தன்னை சிறு வயதில் காப்பாற்றியவன் தான் நினைவுக்கு வந்தான். அவனும் சிவாவை போலவே ஒரு சிவபக்தன் தான் என்று நினைத்தார். ஆனால் அவன்தான் சிவா என்று அவளுக்கு தெரியாது. சிவாவை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு தன்னுடைய சைல்ட்ஹுட் லவ் தான் நினைவுக்கு வந்தது. இவன் ஏதோ ஒரு ரூபத்தில் அவனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதாக உணர்ந்தார். சிவாவை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே அவனை ஃபாலோ செய்து கோவிலுக்குள் சென்றார். தன்னுடைய சைல்ட்ஹுட் லவ் நிஜமாகவே கிடைத்ததற்காக அவன் சிவனுக்கு நன்றி சொல்லத்தான் வந்திருந்தான். நெக்ஸ்ட் டைம் நான் கோவிலுக்கு அவந்திகாவை கூட்டு வரும்போது அவளுக்கு நான் தான் அவளை சைல்ட்ஹுட்ல காப்பாத்தினேங்கிற உண்மை தெரிஞ்சு 2 பேருமே லவ்வர்ஸா ஒத்துமையா வரணும் என்று வேண்டிக் கொண்டான். பிறகு இருவரும் மீண்டும் காருக்கு திரும்பினார்கள். சிவா டிரைவரிடம், போட் கிளப்புக்கு போங்க என்று சொல்ல அதை கேட்டு அவந்திகாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்போதுதான் அங்கே போய் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரை போய் திரும்பி இருக்கிறார்கள். மீண்டும் எதற்காக அதே இடத்திற்கு போக வேண்டும் என்று யோசித்தார். ஆனால் அதை பற்றி அவனிடம் கேட்கும் துணிச்சல் அவளுக்கு இல்லை. இருவருக்கும் நடுவில் ஒரு சைலன்ஸ் நீடித்தது. பிறகு அவந்திகாவே அதை உடைத்து பயந்த குரலில், சிவா, நிஜமா நீ யாரு? அவங்க எல்லாரும் ஏன் உன்னை பார்த்து பயப்படுறாங்க? நீ ஏதாவது மாஃபியா குரூப்போட ஹெட்டா என்று இழுத்தார். சிவா சட்டென சீரியஸாக அவள் பக்கம் திரும்பி, ஒருவேளை நான் மாஃபியா குரூப்போட ஹெட்னு சொன்னா என்ன செய்வ? என்கிட்ட இருந்து விலகி போயிடுவியா என்று கேட்க, அப்படி இல்ல, அது வந்து என்று ஏதோ சொல்ல வந்து தயங்கியபடி பாதியிலேயே நிறுத்திவிட்டார். அவளுடைய பயத்தை புரிந்து கொண்ட சிவா சாஃப்ட் டோனில், டோன்ட் வரி, அப்படிலாம் எதுவும் இல்லை, ஐம் ஜஸ்ட் அ காமன் மேன். ஒரு பெரிய பிசினஸ் மேன் என்னோட ஃப்ரெண்ட். அவருக்கு சொசைட்டில நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவரால் தான் எனக்கு இந்த மரியாதை. அவரோட பேரை கேட்டுதான் எல்லாரும் பயந்தாங்க. போதுமா, இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா என்று கேட்டான். அவள் இன்னோசென்ட்டாக படபடக்கும் கண்களால் சிவாவை பார்த்து, சாரி சிவா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா கேட்ட உடனே இமீடியட்டா 3 crores கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்களா? அந்த ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா
என்று கேட்க, கொஞ்சம் பொறுமையா இரு அவந்திகா, நாம இப்போதானே சந்திச்சிருக்கோம், போக போக நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்றார். அவன் என்ன சொன்னாலும் அவள் அதை அப்படியே நம்பினார். அவன் நிச்சயம் தன்னிடம் உண்மையை மட்டும் தான் சொல்வான் என்று அவள் மனம் சொல்லிக் கொண்டே இருந்தது. சிவாவோடு இருக்கும்போது அவள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் செய்தார். சிவா அவந்திகாவுக்காகத்தான் தன்னுடைய பாஸ் சீக்ரெட் ஆர்மி லைஃபை விட்டுவிட்டு ஒரு நார்மல் லைஃபை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவனது போஸ்டிங் கூட இன்னும் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. ஆனால் சிவாவின் சிந்தனை முழுவதும் அவந்திகாவின் காதலை பெறுவதில் தான் இருந்தது. அவனால் இதை நேரடியாக அவளிடம் சொல்ல முடியாத சிச்சுவேஷனில் இருந்தார். ஏனென்றால் அவன் அவந்திகாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே அவன் நந்தினியின் எக்ஸ் ஹஸ்பண்டாகத்தான் தெரிந்தார். அதனால் நிச்சயம் அவள் தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. முதலில் அவள் மனதில் சைல்ட்ஹுட் காதலன் மீது இருக்கும் வெறுப்பு மறைய வேண்டும். அதற்கு பிறகுதான் தன்னை பற்றிய உண்மையை சொல்ல முடியும். அதுவரை எந்த உண்மையையும் சொல்லாமலேயே இந்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அதே நேரம் சுப்ரீம் ஃபேமிலியில் தங்களுடைய கம்பெனியை நஷ்டத்தில் இருந்து மீட்டெடுக்க என்ன செய்யலாம் என்று ரேகாவும் நந்தினியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் இப்போது போதிய பணம் இல்லை. அந்த அவந்திகா என்னோட பிளானையே கெடுத்துட்டா. அவ மட்டும் விக்கி கிட்ட இருந்து தப்பிக்காம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருக்கும். இனி வேற சாய்ஸே இல்ல. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.